திருப்பூர் சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் NSS யூனிட் 2, திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டுநலப்பணி திட்டம் அலகு 2 சார்பாக தத்தெடுத்த கிராமமான கருமாபாளையத்திலே 30/9/2024 ஸ்வச்சாய் சேவா என்ற திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது துண்டு பிரசுரமும் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. அக்டோபர் 17 இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வர சுத்தம் செய்வதற்கான தூய்மை சேவை திட்டத்தின் கீழே நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துக்கு வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இது, அதை வந்து கண்ட இடங்களில் போடுறதுனால நிலமும் மாசடையுது. அதை எரிக்கிறது வந்து ரொம்ப கொடியது. அதை எரிக்கிறதுனால காற்று மாசடையுது. அந்த காற்று மாசடைஞ்சால் மட்டும் காற்றுலேருந்து அந்த நம்ம ஓசோன் லேயர்னுவாங்க வானத்தில், அது வந்து மாசடையும். அந்த காற்று மாசடையுது, நிலம் மாசடையுது, அது நீர்நிலையில் போட்டால் நீரும் மாசடையுது. அந்த காற்று மாசடைஞ்சு அந்த சூரியன்லேருந்து வர புதவுதா கழிவுகள் நேரடியாக நம்ம தோல் புற்றுநோய் இந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படும். அதனால தூய்மை சேவை இந்தியா திட்டத்தில் வந்து குப்பையை தனித்தனியாக குப்பையை பிரிச்சுக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இதில் நோட்டீஸ் வந்து படிச்சிருக்கோம். அலகு 2லேருந்து வரோம். 29, 30, 9 எடுத்துக்கிறோம். அந்த பையனை கொண்டு கொடுத்துருவோம். கிலோமீட்டரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க. தூய்மையே சேவை அப்படின்ற திட்டத்துக்கு கீழே வந்து வீடு வீடாக வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம்மா. போது குப்பையை கொடுக்கும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பையை வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்தோன்னா அவங்க வந்து மறுசுழற்சி செய்கிறதுக்கும் அதை வந்து திரும்பி பயன்படுத்திக்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்குமா. மக்கும் குப்பைகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உரமாக மாற்றி விவசாயிகளுக்கே தராங்கம்மா. இப்போ நம்ம கொடுக்குற குப்பையை வச்சு அவங்களால நமக்கு என்ன நல்லது செய்ய முடியும், அதை வந்து எந்த வகையில் நம்ம வந்து திரும்பி பயன்படுத்த முடியுன்றதை பற்றி மாநகராட்சி வந்து எல்லா வீடாக வந்து விழிப்புணர்வு கொடுக்க சொல்கிறாங்கம்மா. நீங்கள் குப்பையை கொடுக்கும்போது பிரித்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்குமா மாநகராட்சியில் அவங்க பயன்படுத்துறதுக்கு. நன்றிங்க. இப்போ தூய்மை இந்தியான்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குன்னா அக்டோபர் 17 செப்டம்பர் 17 அக்டோபர் 2 வரைக்கும் போகுதுன்னா அது என்னென்னா, இப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 இருக்குன்னா மாநகராட்சி வந்து வராங்கிட்ட நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலை பார்த்துட்டு ரீசைக்கிள் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க. மக்காத குப்பை வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. மக்கும் குப்பை என்ன பண்ணுவாங்கன்னா உரமாக ஆக்கி கிராமத்துக்கு நம்ம விவசாய கிராமத்துலாம் வச்சுருவாங்க. காலேஜ்லேருந்து NSS யூனிட் 2லேருந்து வரோம். இன்றைக்கி சரி சுச்வா பாரத் தூய்மை இந்தியா திட்டத்திலேருந்து 17ஆம் தேதிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அதை கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும். அது